A third part you shall burn. A third you shall strike with the sword, and a third you shall scatter to the wind. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதிகாலையில் தேவ பிரசனம் என்கிற இந்த ஆன்லைன் ஜெப கொடுகை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்துமாக்களை தேற்றி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்க அவரே உதவி செய்கிறவராயிருக்கிறார். நல்ல தேவன் நன்மையானவைகளை நமக்கு செய்து இந்த உலகத்திலே அவரை பிரதிபலிக்கும் கருவிகளாக, அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ வைக்கிறார். அவருக்கே சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த நாளை துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, போதுமானவரே, அப்பா, இந்த நாளில் உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. ஜீவனை தருகிறீர், எங்களை வாழ வைத்திருக்கிறீர், கிருபைகளை அள்ளி தருகிறீர், நல்ல ஆலோசனைகளை தருகிறீர், எங்களை வழிகாட்டுகிறீர். ஆண்டவரே, அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர், வாக்கு பண்ணினவர் மாறாதவராக எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறீர். ஒவ்வொன்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் வலது கரத்தினால் தாங்குங்க. உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை வழி நடத்துங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வீடுகள் தோறும் உண்டாகட்டும், சமாதானமும் கிருபையும் பெருகட்டும். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 16 நம்ம தியானிக்க போகிறோம். தலைப்பு The Cost of Persistent Rebellion. தொடர்ச்சியான கீழ்ப்படியாமையின் விலை. The Cost of Persistent Rebellion. தொடர்ச்சியான கீழ்ப்படியாமையின் விலை. சரி, வசனத்துல வாசிக்கலாம். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து. பின்னும் அவர், மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து இந்த மயிரை பங்கிட கடவாய். 1/3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டெரித்து 1/3 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். பாருங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். 5ஆம் அதிகாரம் போன அதிகாரத்துல எசேக்கியேலுக்கு சொன்ன விஷயமே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. ஒரு செங்கலை எடுத்து வைக்கிறதும், அதுல எருசலேம் வரைகிறதும், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியா அது போன்ற அடையாளங்களே இந்த அதிகாரத்திலையும் தொடர்கிறது. இந்த தடவை எசேக்கியேல சவரகன் கத்தியை வாங்கி தலை ஃபுல்லா முடிய வெட்ட சொல்லிடுறாரு, தாடி எல்லாத்தையும் எடுக்க சொல்லிடுறாரு. அந்த முடி எல்லாத்தையும் கொண்டு 1/3 பங்கை என்ன பண்ணணும், இதை எங்க பண்ணணும், அதை என்ன பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்த வசனம், அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து அதை உன் வஸ்திர தோரங்களில் முடிந்து வைப்பாயாக. பின்னும் அதில் கொஞ்சம் எடுத்து அதை தீயின் நடுவில் எரிந்து அதை அக்கினியால் சுட்டெரிப்பாயாக. அதிலிருந்து இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் விரோதமாக அக்கினி புறப்படும் சொல்றார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதியின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அது புறஜாதிகளை பார்க்கலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்களின் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற
புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினாலே இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாததிருப்பதுமானது விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்பில் நிமித்தமும் செய்வேன். ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாயிருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். உன்னிலே 1/3 கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். இப்படி என் கோபம் நிறைவேறும். இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதுனால் என்னை ஆற்றிக்கொள்வேன். நான் என் உக்கிரத்தை அவர்களை நிறைவேற்றும் போது கர்த்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். கடந்து போகிற யாவருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை பாழும் நிந்தையாக்குவேன். நான் கோபத்தாலும் உக்கிரத்தாலும் கொடிய தண்டனைகளாலும் உன்னில் நீதி செலுத்தும் போது உன் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதிகளுக்கு அது நிந்தையும் துர்க்கீர்த்தியும் எச்சரிப்பும் பிரமிப்புமாயிருக்கும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். உங்களை அழிப்பதற்கு நான் அனுப்பும் அழிவுக்கு ஏதுவான பஞ்சத்தின் கொடிய அம்புகளை நான் அவர்களுக்குள்ளே எய்யும் போது நான் பஞ்சத்தை உங்கள் மேல் அதிகரிக்க பண்ணி உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுவேன். பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமற் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்தஞ்சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் முழுமையாக இத்தனை வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் போது தேவன் ரொம்பவுமே கோபமா இருக்கிறாரு, அவர் ரொம்ப அப்செட்டா இருக்கிறாருங்கிறத இதில் வார்த்தைகள் தெரிய வருகிறது. பிரியமானவர்களே, எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் தொடங்கிய அடையாள செயல்களின் தொடர்ச்சியாக தான் இருக்கிறது. தேவன் எசேக்கியேலிடம் தலையையும் தாடியையும் சவரம் செய்து அந்த முடியை 3 பாகங்களாக பிரித்து ஒவ்வொன்றையும் வெவ்வேறு விதமாக நடத்தும்படி கட்டளையிடுறார். இன்று இதை படிக்கும் நமக்கு இது வியப்பாக தோன்றலாம். ஆனால் அக்காலத்தில் ஒரு ஆசாரியன் இவ்வாறு செய்வது மிகுந்த அவமானத்தையும் துக்கத்தையும் குறிக்கும் அடையாளமாக இருந்தது. இதை மறந்துடக்கூடாது. முழுக்க முழுக்க எசேக்கியேலையே தேவன் ஒரு செய்தியா மாத்திட்டு இருக்கிறாருன்னு தான் நம்ம புரிந்து கொண்டு வருகிறோம். அதுல இப்போ தலைமுடியும் எடுத்தாச்சு, தாடி எடுத்தாச்சு. இப்படி யாரும் ஆசாரிகள் செய்யவே மாட்டாங்க. அவங்க எப்பவுமே தலைமுடியும் தாடியும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இப்போ தலையில் இருக்கிற முடி எடுத்தாச்சு, தாடியும் மொத்தமா எடுத்தாச்சு. அத 3 பாகங்களாக பிரிக்கப்பட்ட அந்த முடியானது எருசலேமின் எதிர்காலத்தை சுட்டி காட்டுறதா இருக்குது. சிலர் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அழிவார்கள், சிலர் பட்டயத்தினால் விழுவார்கள், சிலர் தேசங்களுக்குள் சிதறி போவார்கள். இதான் 3 ஒவ்வொரு பங்கும். இந்த அதிகாரத்தின் மையம் ஏதோ முடிய பத்தினது அல்ல. இந்த தலைப்புல நம்ம வாசித்தபடியே இருக்கிற தொடர்ச்சியான கீழ்ப்படியாமையின் விளைவுகளை பற்றியது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம், அதுவும் கர்த்தராகிய தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது எதை சார்ந்தது? தேவன் பெரியவர் என்கிற வெளிப்பாடை சார்ந்தது. யார் ஒருவருக்கு கீழ்ப்படிவார்கள் என்றால், என்னை விட இவர் பெரியவர், மதிப்பிற்குரியவர், கனத்திற்குரியவர், மரியாதைக்குரியவர் என்று யார் ஒருவரை
மனதளவிலே அந்த பற்றோடு நேசிக்கிறார்களோ அதற்கு அவர்கள் அத்தகைய நபருக்கு கீழ்ப்படிவார்கள். யார் ஒருவர் மற்றவரை மதிக்காமல், மற்றவரை பெரிதாக நினைக்காமல், அவர்கள் ஒன்றும் அறிவில்லாதவர்கள் போல கருதப்பட்டால் அவர்கள் சொல்வதற்கு எல்லாம் கீழ்ப்படிவதில்லை. அப்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பாருங்க, தேவன் இன்னைக்கு அவருடைய ஜனத்திடத்துல அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறதின் நோக்கம் என்னன்னா, தேவன் மனிதர்களை அதிகமாய் நேசிக்கிறார், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஜனங்கள் தேவனை கனப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். ஆனால் தொடர்ச்சியான ஒரு கீழ்ப்படியாமை நிலை எங்கு கொண்டு போய் நம்மை விட்டுவிடுகிறது என்றால் அதற்கேற்ற அழிவுகளிலே கொண்டு போய் விட்டுவிடுகிறது. ஒரு முறை பாவம் செய்வது மிகப்பெரிய ஆபத்து அல்லன்னு கூட நினைக்கலாம். உலகத்துல பாவம் செய்யாதவர்கள் அல்ல, ஏதோ தெரியாம ஒரு தடவை நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு செய்யற மாதிரி ஏதோ ஒரு பாவங்களை நீங்க செய்திருக்கலாம். அதை தவறு என்று உணர்ந்த பிறகு தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விலகுவதற்கான உதவியை நாடி அதை நீங்க ஜெயிக்கிறதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. ஆனா தேவனுடைய குரலை தொடர்ந்து எதிர்த்து இப்படி செய்யாதே, இது வேண்டாம், இது பண்ணாதே அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வருகிறது. ஆனாலும் அதை எதிர்த்து இருதயத்தை கடினப்படுத்துறோம் பாருங்க, அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுதுதான், இப்படிலாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுதுதான். இருந்தாலும் நான் என் இருதயத்தின் ஆசைப்படிதான் நான் செய்வேன், என் இருதயத்தின்படிதான் நான் போவேன். நம்ம இருதயத்தை கடினப்படுத்துவது இருக்குது பாருங்க, மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. தேவன் திடீரென நியாய தீர்ப்புலாம் வழங்குறது இல்லை யாருக்கும். அவர் பல முறை மனம் திரும்ப ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுது. நியாய தீர்ப்பு என்பது அவரது ஒரு விருப்பமான செயல் அல்ல, மீட்பே அவரது இருதயத்தின் நோக்கம். இதை மறந்துடவே கூடாது. நம்மளை அழிக்கிறதற்கு ஒன்றும் தேவன் விரும்புகிறவர் அல்ல, நம்ம நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறவர். அவரை விட்டு வழி விலகும் பொழுது உலக நியதியும் ஆவிக்குரிய நியதியும் என்னவென்றால், தேவன் இல்லாதவர்கள் பாவத்தின் விளைவினாலே சாவார்கள். தேவனோடு இருக்கிறவர்கள் பாவத்தை ஜெயித்து வாழ்வார்கள். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 6 வாழ்க்கை பாடங்கள் நம்ம தியானிக்கலாம். முதல் காரியம், privilege increases responsibility. அதிக வாய்ப்பு அதிக பொறுப்பை உருவாக்குகிறது. privilege increases responsibility. பாருங்க, லூக்கா 12:48 இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வசனம் இருக்குது. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் என்கிற வார்த்தை. தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையிலே உங்களை எந்த உயரத்திற்கு உயர்த்தி இருக்கிறார். உங்களுக்கு படிப்பை கொடுத்திருக்கலாம், குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், நல்ல ஒரு வேலையை கொடுத்திருந்திருக்கலாம், சபையை கொடுத்திருந்திருக்கலாம், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்திருந்திருக்கலாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பதாகவும் உங்களுக்கு அதற்கேற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுகிறது என்று அர்த்தம். முதல்ல உங்களை உலகத்துல யாருக்குமே தெரியாது அப்படின்னு இருக்கிற நிலைன்னு ஒன்று இருந்தாலும், நாட்கள் வளர வளர தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, நீங்கள் செய்யும் வேலை ஸ்தலத்துல உங்களை நம்பி ஆட்கள் இருக்கிறார்கள், இப்படி நபர்களும் உங்களை சூழ்ந்து அதிகமாகிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் நம்மை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் முன்பாக நாம் எப்படி வாழ்கிறோம் என்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. தேவன் அதிகமாக ஒப்படைக்கும் இடத்திலே அதிகமான பொறுப்பும் இருக்கிறது பாரு. இது எதற்கு இங்க நம்ம இப்படி புரிந்து கொள்றோம்னா,
இஸ்ரவேல் ஜனத்திடத்திலே தேவன் எதையும் கொடுக்காமல் ஒன்றும் அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. இஸ்ரவேல் ஜனத்திடத்திலே தேவன் உடன்படிக்கை போட்டிருக்கிறாரு, வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு, கட்டளைகளை சொல்லி கொடுத்திருக்கிறாரு, வாழ வேண்டிய வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அறியாதவர்கள் அல்ல, தெரியாதவர்கள் அல்ல. அப்போ அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டுமேங்கிற அந்த பொறுப்புணர்ச்சிகளை தேவன் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கும் அதே பாடம் தான். ஒரு காரியத்தை அறியாமல் செய்து மாட்டிக்கிறது வேற காரியம். இப்படி செய்யாத செஞ்சா இதுல மாட்டிக்குவேன் என்று சொல்லி கொடுத்து அதை அறிந்தும் போய் ஒரு காரியத்துக்குள்ள மாற்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறோம். இதுல தேவனை குறை சொல்றதுக்கு இல்லை இல்லையா? இந்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் தியானிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் பாருங்க. 2வது பாடம், அவுட்வர்ட் ரிலிஜியன் cannot replace inward obedience. வெளிப்புற மத சடங்குகள் உள்ளார்ந்த கீழ்ப்படிதலுக்கு மாற்றாக இருக்க முடியாது. இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிலர் வெளிப்புற மத சடங்குகளுக்கு ஏதாவது செஞ்சிடறது. சர்ச்சுக்கு போறோம், காணிக்கை கொடுக்குறோம், நாங்க ஒரு பாட்டு பாடுறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லைங்கிற மனநிலை இருந்துச்சுன்னா நீங்க வெளிப்புறத்துல செய்யற எந்த காரியமா இருந்தாலும் நீங்க பாடலாம், ஆராதிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், இந்த ஊழியத்துக்கு போகலாம், அந்த ஊழியத்துக்கு போகலாம், எங்க வேணாலும் பண்ணலாம். ஆனா உள்ளார்ந்த கீழ்ப்படுதலின் மனநிலை இல்லை என்றால் இவைகள் எல்லாம் ஒரு உபயோகமும் இல்லை. பலிகள், அன்னைக்கும் பலிகள் இருந்துச்சு, ஆனா கீழ்ப்படுதல் இல்லை. அதனாலதான் தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? தேவன் இருதயத்துல அந்த கீழ்ப்படுதலை தான் பார்க்கிறாரு. அது முக்கியமானதா இந்த மனதில் பதியட்டும் எல்லாருக்கும். 3வது பாடம், sin always spreads when it is tolerated. அனுமதிக்கப்பட்ட பாவம் பரவிக்கொண்டே போகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பாவத்தை மட்டும் இருந்துகிட்டு போதும்னு அனுமதிச்சிட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய பாவம் இல்லைல்ல, உலகத்துல எல்லாரும் செய்யற பாவம் தானே அப்படின்னு எதையுமே நீங்க அனுமதிச்சிட்டீங்கன்னா அந்த பாவம் பரவிக்கொண்டே போகும் என்பதை மறந்துடாதீங்க. sin always spreads when it is tolerated. யாக்கோபு 1:14-15 வசனத்துல, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால சிறிய சமரசங்கள் பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை அறிந்து, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானேன்னு அதை அப்படியே பழக்கப்படுத்திக்காதீங்க. என்னைக்குமே பாவத்துக்கு எகெயின்ஸ்டா நிக்க வேண்டிய ஆட்கள் நம்ம. அந்த மாதிரி பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், செயல்பாடுகளா இருக்கட்டும், உறவு முறைகளா இருக்கட்டும், தேவன் அதுக்கு நோ சொல்றாருன்னா we always stand on the position no. அந்த இடத்துல நிலையில தான் நம்ம நிக்கணும், நோ சொல்ற இடத்துல, இல்லையா? 4வது பாடம், God's discipline is meant to restore. தேவனுடைய சிட்சை மீட்பிற்காகவே. எபிரேயர் 12:11 வசனத்துல, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான பலனை தரும். இன்னைக்கு தேவனுடைய சிட்சை, ஒழுக்க முறை, வார்த்தையிலிருந்து இதை நீ பண்ணாத, இப்படி வேண்டாம் அப்படின்லாம் சொல்ற வார்த்தைகள் வர்றது ரொம்ப அப்படியே துக்கமா இருக்கிற மாதிரி தோணும். என்ன நம்மள எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் வசனங்கள் வருது, என்ன இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி துக்கமா இப்ப தோணலாம். ஆனா பிற்காலத்துல நல்ல வேளை நம்ம அப்படி பண்ணாம போயிட்டோம், நல்ல வேளை ஆண்டவர் நமக்கு சரியான டைம்ல இப்படி ஒரு வார்த்தைய ஊழியக்காரர் மூலமா அனுப்பினாரு, இந்த மாதிரிலாம் பின்னாக கண்டிப்பா அது நீதியாகிய சமாதான பலனை தருகிறதாய் இருக்கிறது. அதனால தேவன் அழிப்பதற்காக அல்ல, திரும்ப அழைப்பதற்காக சிட்சிக்கிறார். அல்லேலூயா. 5வது பாடம், a remnant is always preserved. தேவன் எப்போதும் ஒரு மீதியை பாதுகாக்கிறார். ரோமர் 11:5 அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு இருக்கிற இந்த எசேக்கியேல்ல கூட 1/3 அப்படிங்கிற மாதிரி தியானிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. எல்லாத்தையும் அழிக்காம ஒரு பங்கு மட்டும் மீதியா நான் வைத்து சிதற பண்ணுவேன், அழிச்சிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க. நோவா காலத்துல இருந்து நோவா குடும்பத்தை மீதியா வச்சாரு.
அப்படியே சோதம் குமாராவில இருந்து லோத்துவின் குடும்பத்தை வெளியில மீதியா எடுத்தாரு. இந்த மாதிரி மொத்தமா அழிக்காம ஏதோ ஒரு குடும்பத்துக்காக இல்ல ஒரு கூட்டத்துக்காகவாவது அவருடைய கிருபையானது அழிக்கிறதற்கு மனமே இல்லாதபடிக்கு இறங்கி வருகிறதா இருக்குது. அழிவின் நடுவிலும் தேவன் ஒரு மீதியை பாதுகாத்தார். இது ஒரு கிருபையின் அடையாளமா தான் இருக்கு. இத்தனைக்கும் அவங்களும் செத்துருக்கணும் தான், அவங்களும் அழிஞ்சிருக்கணும் தான். ஆனாலும் தேவனுடைய மனம் கிருபை நிறைந்ததா இருக்கிறது. தேவனை இவ்வளவுக்கு இவ்வளவாய் கடினப்படுத்தி, இவ்வளவுக்கு இவ்வளவாய் அவருக்கு துரோகம் செய்து, இவ்வளவுக்கு அதிகமாய் அவரை மதிக்காமல் போனாலும் அவர் கிருபையை காட்டுறவரா இருக்கிறார். 6வது பாடம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இன்றைய தினத்தோடு இணைத்து பார்க்க வேண்டிய பாடம். 6வது லெசன், கிரைஸ்ட் போர் த ஜட்ஜ்மெண்ட் வி டிசர்வ்ட். கிரைஸ்ட் போர் த ஜட்ஜ்மெண்ட் வி டிசர்வ்ட். நமக்குரிய நியாய தீர்ப்பை கிறிஸ்து சுமந்தார். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நேரம் தியானித்தது எல்லாமே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேல சொல்லப்பட்டது என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கு மேலும் வர வேண்டிய கட்டாயம் தான் அது. அந்த அழிவு வசனத்துல வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ஹார்ஷா இருந்த மாதிரி இருந்துச்சு. அழிஞ்சு போறீங்க எல்லாரும், ஒன்னும் இல்லாம போறீங்க. அதாவது தகப்பன் பிள்ளைகள், அந்த பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்ங்கிற மாதிரிலாம் அழிவு ரொம்ப நாச மோசங்கள் வரப்போகுது, அப்படி இப்படின்னு எல்லாமே பார்த்தா அழிவு மோசமா இருந்துச்சு. அந்த வார்த்தைகள்லாம் ஏன் அந்த அளவுக்கு போடப்பட்டிருக்கிறது என்றால், பாவத்தின் விளைவுகள் எப்படி மோசமா இருக்குது, தேவனுக்கு கீழ்ப்படியாமை நிலை எவ்வளவு மோசமானது, அது சாதாரணமானது அல்ல. அதோடைய வீரியத்தை கம்மி பண்ணிடாதீங்க. கீழ்ப்படியாத குணம் ரொம்ப மோசமான ஒரு விளைவை சந்திக்க வச்சிரும் அப்படிங்கிறதற்கான அர்த்தம் அதெல்லாம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இந்த காலத்துல இருப்பதற்கு காரணம் என்ன? இப்படி அழிவும் நியாய தீர்ப்பும் வர இருந்ததே, அந்த நியாய தீர்ப்பை மனிதன் மேலே வைத்துவிட வேண்டாம் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவரே மனிதனாக வந்து நியாய தீர்ப்பை அவர் வாங்கிக் கொள்ளுகிறார். சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் நமக்காக சாபமாயிட்டாரு. நம்மள அதுல இருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டாரு. அன்னைக்கு எசேக்கியேல் நியாய தீர்ப்பை அறிவித்தாரு. இயேசு நியாய தீர்ப்பை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். இப்ப இன்னைக்கு இந்த உணர்வு உங்க மனசுக்குள்ள என்ன வரணும்னா, நாம் இவ்வளவு மோசமானவங்களாக இருந்தோம், நமக்குள்ளேயும் என்னென்ன தவறுகள் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நியாய தீர்ப்பு நம்ம மேல இறங்காம இயேசு கிறிஸ்து மேல அதை இறங்கப்பட்டு அவர் வாங்கி கொண்டாரு. நமக்கு இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய கிருபை. இந்த கிருபையை உணரும் பொழுது உங்களுக்கு அவர் மேல இன்னும் மதிப்பு கூடுகிறது, மரியாதை கூடுகிறது, அன்பு கூடுகிறது. இதன் விளைவு என்னது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் சக்தி உருவாகிறது. வரலாற்றில் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் எருசலேமின் கீழ்ப்படியாமைக்கான நியாய தீர்ப்பை அறிவிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் எருசலேமுக்காக அழுதார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல உன்னை கூட்டி சேர்ப்பதற்கு எவ்வளவா நான் ஆசைப்பட்டேன், பிரயாசப்பட்டேன்னு சொல்ற காரியங்கள் ஞாபகத்துக்கு வரட்டும். அழுதார். எதுக்காக அழுதாரு? அவர் நியாய தீர்ப்பில் மகிழவில்லை பாருங்க. அவருக்கு அது மகிழ்ச்சி இல்லை. அழிந்து போகிறத பார்க்கிறதும் அழிக்கிறதும். மனம் திரும்புதலை விரும்பினார். சிலுவையில் எசேக்கியேல் அறிவித்த நியாய தீர்ப்பின் உச்ச அர்த்தம் சிலுவையில் நிறைவேறிடுச்சு. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நமக்குரிய தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இந்த காலை வேளையில உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் கீழ்ப்படியாமையின் குணத்தில் இருந்தாலும் உங்களுக்காக இயேசு எவ்வளவு பாடுபட்டு மரித்தார் என்பதை உணரும் பொழுது உங்கள் மனதிலே அவர் மேலே மரியாதை கூடட்டும், அன்பு கூடட்டும். சிலுவை பற்றின உபதேசமும் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷமும் அதை கேட்கிறவர்களுக்கு, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் மாறுகிறது. அந்த தேவ பலன் எதற்கு? தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படிவதற்கும் பாவத்தை ஜெயிப்பதற்கும். ஒரு எடுத்துக்காட்டோட முடிக்கலாம். சுவரில் ஏற்பட்ட ஒரு சிறிய பிளவு,
ஒரு செவுருல அப்படியே ஒரு சின்னதா அப்படியே கிராக் விட்டுட்டே போகுது. ஒரு சிறிய பிளவே வந்துருச்சு. ஆரம்பத்தில் பெரிதாகலாம் தெரியாது. ஆனால் அதை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா மழைநீர் அதுக்குள்ள போகும், பிளவு பெரிதாகும், இறுதியில சுவர் இடியும். அதேபோல் சிறிய சமரசங்களை புறக்கணித்தால் இருதயம் மெதுவாக கடினமாகிவிடும். தேவனுடைய சிட்சை நம்மை மீண்டும் உறுதிப்படுத்தும் அழைப்பாக வருகிறது. அதனாலதான் இன்னைக்கு என்ன தெரிந்து கொள்றோம், சின்ன சின்ன பிளவுகள் ஏற்படுற மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ள பாவங்கள் உள்ள வந்துச்சுனாலும் அதை கவனிக்காம விட்டுறாதீங்க. சிறிய சிறிய கீழ்ப்படியாமையின் குணங்களுக்கு இடம் கொடுத்து இது ஒன்றும் பெரிய தவறல்ல, இதெல்லாம் எல்லாரும் இருக்கிறதாங்கிற மாதிரி சமரசம் ஆயிக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்புங்க. தேவனுடைய வார்த்தைகள் அது தவறு என்று சொல்லப்பட்டால் அதை தவறு என்று மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுங்கள். இல்லை என்றால் உங்கள் இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா கடினமாகிவிடும். நாட்கள் போக போக என்ன ஆகும், இருதயம் கடினமானவர்களுடைய விளைவு என்னன்னா, அவர்களுக்கு அது தவறென்றே தெரியாது, அது தவறுங்கிற குற்ற உணர்வும் வராது, அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள். முடிவு கீழ்ப்படியாமையிலேயே இருந்து அழிந்து போவதை குறித்து முடிகிறது. அப்படி இல்லாதபடிக்கு இன்றைக்கே தேவனுடைய சிட்சை வரும் பொழுது அதை நாம் கேட்டு அதற்கு நம்மை அர்ப்பணித்து விடுதலையாவோம். கர்த்தர் நம்மளை விடுதலை செய்வாராக. தியான கேள்விகளாக இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி நம்பர் 1, தேவனுடைய குரலுக்கு எதிராக என் இருதயம் கடினமடைந்த பகுதி ஏதேனும் உள்ளதா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் உங்க மனசுக்குள்ள இதுக்கெல்லாம் நான் என்னால கீழ்ப்படிய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? 2வது, ஆவிக்குரிய பழக்கத்தை உண்மையான கீழ்ப்படுதலாக நான் தவறாக எண்ணி இருக்கிறேனா? அதாவது இந்த மாதிரி ஜெபிக்கிறது, நான் வந்து காணிக்கை கொடுக்குறேன், ஜெபம் பண்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பழக்கமா மாறிட்டு அதை ஒரு சடங்கு மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதனால நான் இந்த ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சுத்தானே இருக்கிறேன்லாம் தவறா ஏதோ புரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. தேவன் வார்த்தையில என்ன சொல்லியிருக்கிறாரோ அதற்கு முதல் செவி கொடுங்க. 3வது, கிறிஸ்துவின் சிலுவை என் மனம் திரும்புதலுக்கான அணுகுமுறையை எவ்வாறு மாற்றியுள்ளது? எப்படி மாற்றி இருக்குது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. உங்க மேல என் மேலையும் வந்து இறங்க வேண்டிய நியாய தீர்ப்பு சிலுவையில இறங்கினது. அவர் அதை வாங்கி கொண்டார். இப்போ அந்த அளவுக்கு என் தேவன் எனக்காக செய்திருக்கிறார் என்கிற புரிதல் மனம் திரும்புதலுக்கான அணுகுமுறையை மாற்றி இருக்குதா? ஐயோ, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணுங்கிற ஒரு மனசு உங்களுக்கு திறந்து வருகிறதா? 4வது, இன்று பரிசுத்த ஆவி சுட்டி காட்டும் சிறிய சமரசம் எது? நீங்க எதுல உங்க மனசை வந்து கொஞ்சம் ஓகே பண்ணி விட்டு இருக்கிறீங்க? இருக்கட்டும் இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு எதில் விட்டு வச்சிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அதை சுட்டி காட்டுறார். 5வது, என் குடும்பத்திலும் சபையிலும் மனம் திரும்பும் மென்மையான இருதயத்தை வளர்க்க நான் என்ன செய்ய முடியும்? மனம் திரும்பும் மென்மையான இருதயத்தை வளர்க்க என்ன செய்யணும்னா, இத்தகைய சத்திய வார்த்தைகளை கேளுங்க. கேட்ட பிறகு உண்மையான மனநிலையோடு உதவிக்காக தேவனிடத்துல ஜெபியுங்க. தேவன் உதவி செய்து சரியான பாதையிலே நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளைக்கான எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க, நன்றி. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே எங்கள் மனதிற்குள்ளே மீண்டுமாய் ஒரு தெளிவான சத்தியங்களை கொடுக்கிறீர், அதற்காய் நன்றி. என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியை உருவாக்க எங்கள் மேலே தேவன் மிகுந்த கிருபை நிறைந்தவராய் இருக்கிறீர். எங்கள் மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்பை நீர் சுமந்து கொண்டு எங்களை அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீர். ஆண்டவரே, இந்த அன்பை உணர்ந்து புரிந்து உம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்தி அதற்கு செவி கொடுக்க எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் எந்த ஒரு பிளவுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த சமரசத்துக்கும் நாங்க ஆண்டவரே இடம் கொடுக்காம உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஒருவருக்கே உண்மையாய் எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை தொடர்ந்து கிருபை கொடுத்து உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை திறந்தோம் முன்பாக தாழ்த்துகிறோம். இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், உதவி செய்து எங்களை வழி நடத்துங்க.
என்னாலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் ஜெபிக்கிறோம். அதை இன்னும் அதிகமா எங்களுக்கு கொடுங்க. அது எங்களுக்கு தேவை. சாந்த குணத்தை, மனத்தாழ்மை இன்னும் அதிகமா வளர்த்து கொடுங்க. எங்க கேரக்டர்ல அது பில்ட் ஆகட்டும். நீடிய பொறுமையை கொடுங்க. ஆண்டவரே, எதற்குமே நாங்க அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய அன்பு எங்க இதயத்துல கொடுத்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் அந்த அன்பை நாங்க காட்டட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களும் ஆரோக்கியமாகட்டும். அப்பா, நாங்க உங்களுடைய ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் நிரப்பப்பட்டவர்களாக ராஜ்யத்துக்கு அள்ளித்தரவும், சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஏழை எளியோரை தாங்கவும் கர்த்தர்களுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுங்க. இன்றைக்கும் உங்க சாட்சியாக வாழ்ந்து நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய நாம மகிமைக்காக செய்ய கர்த்தர்களுக்கு கிருபை கொடுங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, sister. Praise the Lord, sister. Praise the Lord, ma. Praise the Lord, brother. Praise the Lord, ma.